உங்க எல்லாருக்குமே நிறைய கேள்விகள், சந்தேகங்கள், அடுத்து என்ன செய்யலாம் அப்படின்ற ஒரு ஆர்வம், உங்க பர்சனல் ஃபைனான்ஸை எப்படி வளர்க்கலான்ற ஒரு சிந்தனை, இது எல்லாமே அதிகரிச்சுக்கிட்டே வருது. பட் இது எல்லாத்துக்கும் ஆன்சர்ஸ் ஈஸியாக கிடைக்குதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடைக்கல. அந்த ஆன்சர்ஸை உங்களுக்கு ஈஸியாக கொண்டு சேர்க்கறதுக்காக தான் ஆஸ்க் M2W எனிதிங்னு ஒரு ஹெல்ப்லைனை நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். அதற்கான ஃபார்ம் இந்த வீடியோனுடைய லிங்க்லேயே இருக்கு. இந்த ஃபார்மை நீங்கள் ஃபில் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களால் நேரடியாக உங்களுடைய கேள்விகளை எங்கள்கிட்ட கேட்க முடியும். உங்களுடைய பர்சனல் ஃபைனான்ஸ் சார்ந்த சந்தேகங்களை நீங்கள் தீர்த்து கொள்ள முடியும். அது மட்டும் இல்லை, அடுத்தது என்ன செய்யலாம், யார்கிட்ட எப்படி ஆலோசனை வாங்கலாம், ஆலோசனை பெற்று எப்படி வளரலாம்ன்ற அந்த ஒரு தேடல்லையே நீங்க ஈடுபட முடியும். இது எல்லாமே உங்க முன்னாடி இருக்கக்கூடிய சாய்ஸ். இந்த சாய்ஸஸ் நீங்க சரியா செய்யணும்னா ஃபர்ஸ்ட் நீங்க இந்த ஃபார்மை ஃபில்அப் பண்ணிட்டு ஆஸ்க் M2W எனிதிங் ஹெல்ப்லைன்ல பார்ட்டிசிபேட் பண்ணணும், அதுல ஜாயின் பண்ணணும். வாங்க இணைந்து பயணிப்போம். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கு முதலீட்டு கிழமை நம்ம பேச போற தலைப்பு ரிஸ்க் எடுக்கிறது ரஸ்க் சாப்பிட்ற மாதிரி இல்லை. மார்க்கெட் கீழே இருக்கும்போது எல்லாரையும் பயப்பட வச்சு வாங்காத, இன்னும் கீழே போகும், இருக்கிறதெல்லாம் வித்துரு, என்ன ஆகும் தெரியாது, இப்படியெல்லாம் நம்மளை எல்லாரும் பயமுறுத்திக்கிறாங்க. அப்படி யாருமே மார்க்கெட் பக்கம் பணம் போடுறதுக்கு நடுங்கினாங்க. ஸோ எல்லாமே முடிஞ்சு போச்சு அப்படின்ற மாதிரி ஒரு மனநிலை இருந்தது. ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அப்படியே தலைகீழே இருக்கு. நான் வாங்கின ஷேர் ஏறி போச்சு, நான் சொன்னேன் பற்றியா அந்த ஷேரு அது நல்ல ஷேரு, நான் சொல்கிற ஷேர் எல்லாம் ஏறும், எனக்கு தெரியும் எப்படி பணம் பண்ண முடியும்னு, இந்த மாதிரி ஃபார்முலாய்க்காக பீத்திக்கிறதும் அல்லது என்னால் இன்னும் நிறையா பண்ண முடியும்னு சொல்கிறதும் இப்போ காமன் ஆயிடுச்சு. இன்ஃபேக்ட் என்னால் மார்க்கெட்டில் பணம் பண்ணாமல் இருக்கவே முடியாதுன்னு கூட அதே நபர்கள் இன்றைக்கி மாற்றி உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருப்பாங்க. இது மாதிரி உங்களுக்கு சோஷியலாக நிறைய கான்வர்சேஷன்ஸ் இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸு எல்லாருமே எப்படி பணம் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி தான் பேசிகிட்டு இருப்பாங்க. நிறைய பேர் பணம் பண்ணுறது ஈஸி அப்படிங்கிற மாதிரியான ஒரு தாட்டையும் உங்ககிட்ட கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. இது ட்விட்டரில் இருக்கும், வாட்ஸ்அப்பில் இருக்கும், வீடியோவில் இருக்கும், டிவியில் போய் பார்த்தீங்கன்னா இருக்கும், எல்லா இடத்துலையும் வரும். ஸோ இன்வெஸ்டிங்கிறது ரொம்ப ஈஸி அப்படிங்கிற மாதிரி ஒரு பிம்பத்தை தான் இன்றைக்கி நம்ம பார்க்குறோம். ஆனால் இந்த பிம்பம் உண்மை இல்லை. என்ன காரணம்னா, ரிஸ்க் எப்போ எடுக்கணும்னு ஒரு வரைவரை இருக்குது. மார்க்கெட் கீழே இருக்கும்போது ரிஸ்க் எடுத்தீங்கன்னா அப்படி எடுக்கிற ரிஸ்க் நிச்சயமாக நமக்கு சாதகமாக வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம். மார்க்கெட் மேலே மேலே போக போக ரிஸ்க் அதிகப்படுத்திட்டீங்கன்னா நிச்சயமாக அந்த முடிவு நம்மளை பாதிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ரிஸ்க்கை எப்போ எடுக்கிறோங்கிறதா அந்த ரிஸ்க் நமக்கு சாதகமாக பாதகமான்றதை முடிவு செய்யும். இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் மார்க்கெட் நல்ல ஏறி ஒரு அதிகமான ஒரு வேல்யூவேஷனில் தான் இருக்குது. ஸோ இந்த கான்டெக்ஸ்டில் என்னென்ன செய்யக்கூடாது, எதெல்லாம் நம்ம எடுத்தோன்னா அது ரிஸ்க் சாப்பிட்ற மாதிரி இருக்காதுங்கிறத பற்றி தான் இப்போ நம்ம பேச போகிறோம். முதல்ல ஓபிஎம் ட்ரேடிங், அடுத்தவங்க காசில் பொசிஷன் வச்சுக்கிறது. இப்போது நிறைய இடத்துல புரோக்கர்ஸ் நமக்கு கடன் கொடுக்க தயாராக இருப்பாங்க, இல்லை ஃப்ரெண்டு கடன் கொடுக்க தயாராக இருப்பாங்க. ஸோ யார்கிட்டயாவது காசை வாங்கி ஷேர் வாங்கணும், அப்பா அம்மா கிட்ட கூட பணம் வாங்கி இன்வெஸ்ட் பண்ணுறவங்களாம் இருக்காங்க, அல்லது மனைவி சேவிங்ஸ் வச்சுருப்பாங்க, அந்த பணத்தை எடுத்து மார்க்கெட்டில் போடுறது. இந்த மாதிரி நம்ம பணம் இல்லாத பணத்தை வச்சுட்டு இன்னைக்கு மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணவே கூடாது. இன்னொரு ஓபிஎம் ட்ரேடிங் என்னன்னா இந்த ஆப்ஷன் ட்ரேடிங். கொஞ்சம் காசை வச்சுட்டு நிறைய பொசிஷன் வாங்கலாம் அப்படின்ற ஒரு மனப்போக்கு, இது ரொம்ப தவறானது. மார்க்கெட் ஹையில் இருக்கும்போது நிச்சயமாக இது பெரிய நஷ்டத்தில் கொண்டு போய் முடியும். என்ன காரணம்னு நான் சொல்கிறேன். 4 லட்ச ரூபா பொசிஷனுக்கு நீங்கள் ஆப்ஷன் வாங்கினீங்கன்னா கொஞ்சம் சொற்ப காசுலேயே உங்களால் அதை வாங்க முடியும். ஆனால் ஒருவேளை அந்த முடிவு சரியா இல்லைன்னா அந்த காசு போயிடும். அதனால் நீங்கள் உங்கள் சக்திக்கு மேலே பெரிய பொசிஷன் எடுக்கிறதுங்கிறது இந்த மாதிரியான காலகட்டங்களில் நிச்சயமாக ஒர்க் அவுட் ஆகாது. அதை நிச்சயமாக நீங்கள் செய்யக்கூடாது. ரெண்டாவது, முடிவு எடுக்கக்கூடிய வேகம். டக்குன்னு முடிவெடுத்து பண்ணுறது, எடுத்தோம் கவுத்தோன்ற மாதிரி முதலீடு பண்ணுறது, இந்த அவசர கதியான இன்வெஸ்ட்மெண்ட்ஸை முழுசும் இப்போ தவிர்க்க வேண்டிய ஒரு காலகட்டத்தை நோக்கி நம்ம போயிட்டு இருக்கோம். அது இந்த மாதமேவா அடுத்த மாதமா எப்போ மார்க்கெட்டோடைய நிலைமை மாறும்னு நமக்கு தெரியாது. ஆனால் ஒரு லெவலுக்கு மேலே போகும்போது சுதாரிச்சுக்கணும். அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் தான் நம்ம இருக்கோம். இந்த அவசர கோலமான முடிவுகள் எடுக்கிறது அப்படிங்கிறத முழுசும் நீங்கள் தவிர்க்கணும். மூணாவது, ரொம்ப ஆர்வக்கோளராக நிறைய விஷயங்களை பண்ணுறது. உதாரணத்துக்கு டிப்ஸு வச்சு வாங்குறது, இது மாதிரி இன்னார் சொல்கிற எல்லா ஷேரையும் வாங்குறேன் அப்படின்னு சொல்கிறது, அல்லது இந்த கால்ஸ் அந்த கால்ஸ் படி உடனே முடிவெடுக்கிறது. இதை பற்றியெல்லாம் நல்லா தெரிஞ்சவங்க தான் அதை பண்ணணும். தெரியாதவங்க இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் பெரிய பெரிய முடிவுகள் எடுக்கிறது, நமக்கு தெரியாத விஷயத்தில் முடிவெடுக்கிறது, அல்லது நமக்கு எக்ஸ்பர்டீஸ் இல்லாத டெசிஷன்ஸ் எடுக்கிறதெல்லாம் தவிர்க்கணும்.
ஸோ இந்த ஆர்வக்கோளாறை கட்டுப்படுத்திக்கணும். நமக்கு தெரியாத விஷயங்களில் நம்ம முடிவெடுக்கிறத முழுதும் தவிர்க்க வேண்டும். அடுத்த விஷயம் பேராசை. அது எந்த நேரத்திலையும் இருக்கக்கூடியதான். ஆனால் பேராசை நமக்கு எந்த நேரத்தில் வருதுங்கிறது தான் நம்ம வெற்றியாளராக தோல்வியை அடைகிறோமான்றதை முடிவு செய்யக்கூடியது. மார்க்கெட் ரொம்ப விழுந்து யாருமே அந்த பக்கம் வராத ஒரு சூழ்நிலையில் நமக்கு பேராசை வந்ததுன்னா நிச்சயமாக அது வெற்றியை நோக்கி தான் நம்மளை கொண்டு செல்லும். ஆனால் அதே பேராசை எல்லாருமே மார்க்கெட்டில் இருக்கும்போது, ஒரு கல்யாண கோலத்தில் மார்க்கெட் இருக்கும்போது அந்த இடத்துல போய் நம்ம பேராசைப்பட்டோம்னா நிச்சயமாக அது பாதிப்பாக கூட நமக்கு முடியலாம். ஸோ இந்த பேராசைப்படுறதுக்குன்னு ஒரு காலகட்டம் இருக்குது. அந்த காலகட்டம் என் பார்வையில் முடிஞ்சிருச்சுன்னு தான் நினைக்கிறேன். இன்னைக்கு வரக்கூடிய காலகட்டங்களில் பேராசைப்பட்டோம்னாக்கா அந்த பேராசை நமக்கு வலியை கூட கொடுக்கலாம். ஸோ எப்போ ரிஸ்க் எடுக்கணும், என்ன காலகட்டத்தில் நீங்கள் அதை சுலபமாக கையாண்டு ஜெயிக்க முடியும், அது எப்போ நமக்கு ரிஸ்க் சாப்பிட்ற மாதிரி இருக்குன்றதுக்கு ஒரு கிராமர் இருக்குது. அது எப்போவுமே மார்க்கெட் சரிந்து யாருமே சந்தை பக்கம் வராத ஒரு சூழ்நிலை தான். இன்றைக்கி வரவன் போகிறவன்லாம் மார்க்கெட்டில் வந்து நானும் எக்ஸ்பர்ட்டுன்னு சொல்லக்கூடிய ஒரு சந்தை தான் இருக்கிறது. அந்த சூழ்நிலையில் எல்லாராலையும் நிச்சயமாக ஜெயிக்க முடியாது. மார்க்கெட் நிச்சயமாக திடீர்னு ஒரு நாள் எல்லாருடைய எதிர்பார்ப்புகளையும் புரட்டி போட்டுரும். அது எப்போன்றது நமக்கு தெரியாது. அது தெரியாதுங்கிற காரணத்தினால தான் நீங்கள் இன்னையிலேருந்து அந்த நாள் வரைக்கும் நம்ம தயார்படுத்திக்கிட்டு காத்திருக்கணும். ஸோ எவ்வளவுக்கு எவ்வளோ மார்க்கெட் இன்னும் இர்ரேஷனாகவும் பேராசையாகவும் நடை போடுகிறதோ அவ்வளோக்கு அவ்வளோ நீங்கள் சுதாரிச்சுக்கணும். இப்போ அவ்வளோக்கு அவ்வளோ எனக்கு இது போதும், நான் இதுலேருந்து வெளியே போகிறேன் அப்படின்ற ஒரு மனப்போக்கோட ஒவ்வொரு டெசிஷனாக நீங்கள் கையாளணும். ரிஸ்க்கை குறைச்சிக்கிட்டே போகணும். அப்படி பண்ணீங்கன்னா என்னைக்கு மார்க்கெட்டில் சிக்கல் வருதோ அன்னைக்கு நீங்கள் கூலாக இருப்பீங்க, மற்றவங்க தான் பதட்டத்தில் இருப்பாங்க. ஸோ மார்க்கெட் விழும்போது யார் கூலாக இருக்கானோ அவனுக்கு தான் ரிஸ்க் எடுக்கிறது ரிஸ்க் சாப்பிட்ற மாதிரி. மார்க்கெட் விழுற அன்னைக்கு பதட்டம் உருவாகிற மாதிரி அல்லது பதட்டம் நம்மளை பாதிக்கிற மாதிரி யார் இருக்கானோ, மார்க்கெட் கீழே வரும்போது அந்த பதட்டம் பாதிக்கிற மாதிரியும் அந்த பதட்டம் பெருசும் ஒருத்தரை வந்து அழிக்கிற மாதிரியும் யார் இருக்கிறானோ அவனுக்கு தான் பெரிய பிரச்சனை வரும். அந்த ஆளாக நம்ம இருக்கக்கூடாது. இந்த தெளிவான புரிதல் நமக்கு இன்னைக்கு நிச்சயமாக வேணும். எத்தனை நாளைக்கு இது ஓடுன்னு நமக்கு தெரியாது. ஓடுற வரைக்கும் ஓடட்டோன்னு சும்மா வேடிக்கையும் பார்க்கக்கூடாது. ஓட ஓட நம்மளை நாமளே காப்பாற்றிக்கணும். அப்போ தான் உங்களுக்கு முதலீட்டில் ரிஸ்க் எடுக்கிறதுங்கிறது ரிஸ்க் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். மற்றவங்க பயப்படும் போது நீங்கள் மறுபடியும் வாங்குவீங்க. அடுத்த முறை இந்த நிகழ்வு மறுபடியும் வரும்போது நீங்கள் சிச்சுவேஷனில் ஜெயிப்பீங்க, நீங்கள் மட்டும் நிற்பீங்க. அதற்கான எல்லா விதமான ப்ரிப்ரேஷன் நீங்கள் பண்ணணும். அதற்கான காலகட்டம் வந்துருச்சு. ஸோ கெட் ரெடி அண்ட் கெட் செட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுடையும் ஷேர் பண்ணுங்கள், சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முதலீட்டு களம் உங்கள் களம். நன்றி.